ஓம் ஸ்ரீராமலிங்காய நமः. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளற் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைத்து சன்மார்க்க அன்பர்களுக்கும் நடைமுறை சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக அருமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, நம்ம பொதுவாக எல்லாரையும் வாழ்த்துவோம். ஒரு நிகழ்ச்சி ஆகட்டும் எதாகட்டும் எல்லாரையும் வாழ்த்துறோம். அப்போ சன்மார்க்கிகள் எந்த பாடலை வைத்து வாழ்த்துகிறார்கள், அதுதான் இங்கே பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நம்ம வடிவுடை மாணிக்க மாலையிலேருந்து ஒரு பாடலை எடுத்து வாழ்த்துறாங்க. நின்னை அடைந்தோர் வாழ்நாள் அடைவர் வறுமையுறார், நன்மனை மக்கள் பொன்பூன் நாள் இடம் புகழ் போதம் பெறுவர், பின் புண்மையொன்றும் காணார் நின்னாமும் கருதுகின்றோர், போற்றி கண்ணுதல் பால் மானார்வமுற்றமையிலே வடிவுடை மாணிக்கமே. இந்த பாடலை தான் வாழ்த்து சொல்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இது வாழ்த்து பாடல் அல்ல, இது ஒரு கண்டிஷன். நின்னாமும் கருதுகின்றோர் வாழ்நாள் அடைவர் வறுமையுறார் என்று இறைவனுடைய நாமத்தை யார் சிந்தித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பலனெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லிய பாடல் தான் அது வாழ்த்து பாடல் அல்ல. அப்போ எதை வைத்து நாம் வாழ்த்துவது அப்படின்னு ஒரு கேள்வி எல்லார்கிட்டையும் வரும். அது ரொம்ப அழகாக வள்ளற் பெருமான் நம்மளுடைய ரத்தன முதலியாரை வாழ்த்தி ஒரு கவிதை படிக்கிறார். அதை நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? என்ன அப்படின்னா, ரத்தன முதலியாருடைய கடிதம், அதில் வள்ளற் பெருமான் வாழ்த்துவது: தீர்க்காயிலும் செல்வச் சிறப்பும் நோயற்ற வாழ்வும் நுவலரும் கீர்த்தியும் சிவந்திகள் ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க மகிழ்ந்து வள்ளற் பெருமான் அருள் துணையால் வாழ்க வாழ்க வளம்பெற வாழ்க. இது மாதிரி வாழ்த்தணும். ஸோ இதை சன்மார்க்கிகள் அனைவரும் இதை கருத்தில் கொண்டு அந்த வாழ்த்து செய்தியை, வாழ்த்து பாடலை மாற்றி சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.